ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமாயணம் இன்று 3வது பாகம். கடந்த 2 பாகங்களிலெல்லாம் வால்மீகி முனிவருக்கு ஏற்பட்ட கேள்விகளுக்கும் அதற்கு அவர் நாரதரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பதில்களும் என்னவென்பதெல்லாம் பார்த்தோம். மேலும் சில விவரங்களை இந்த 3வது இறுதி பாகத்தில் பார்க்கலாம். அதாவது, ஒரு நதிக்கரையில் வால்மீகி தன்னுடைய சீடருடன் வந்தபொழுது ஒரு ஜோடி பறவைகளை ஒரு வேடன் அம்பெய்தி கொன்றுவிட்டான் என்று பார்த்தோம். இதை பார்த்த வால்மீகிக்கு மிகவும் கோபம் வந்தது. வேடனே, இந்த ஜோடி பறவைகளை பிரித்த நீ மனதில் நிம்மதி இல்லாமல் பல ஆண்டுகள் அலைவாய்னு சாபமிட்டார். உலகத்தில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்து ராமநாமத்தை ஒரு நிமிடம் மறந்த அவர் கோபத்திற்கு ஆட்பட்டார். முனிவராக இருந்தும் அவசரத்தில் கோபப்பட்டு விட்டோமே என்று பிறகு வருந்தினார். அவர் சாபமிடும் பொழுது பிரம்மதேவன் அங்கு வந்து சேர்ந்தார். வால்மீகியின் சாப சொற்கள் கூட இலக்கிய தரத்துடன் அமைந்திருந்ததை கேட்டு ஆனந்தம் கொண்டார். இப்படிப்பட்ட இலக்கியவாதியால் தான் ராமனின் சரிதத்தை நன்றாக எழுத முடியும் என்று கருதினார். அதாவது, வால்மீகி ராமாயணம் எழுதுவதற்கு வந்த அடிப்படையான காரணங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி அந்த ராமாயணம் உருவானது, வால்மீகி எப்படி ராமாயணத்தை எழுதினார், எந்த மனநிலையில் அவர் எழுதினார், இதை எழுதுவதற்கு முன்னால் அவருக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எவ்வளவு என்பதையெல்லாம் இந்த 3 பாகங்களிலும் பார்த்து வருகிறோம். அப்பொழுது பிரம்மதேவன் அங்கே வந்தவன் இப்படிப்பட்ட இலக்கியவாதியால் தான் ராமனின் சரிதத்தை நன்றாக எழுத முடியும் என்று கருதினார். வால்மீகியின் முன்பு பிரதட்சணமான அவர், முனிவரே, தாங்கள் இப்போது வேடனுக்கு சாபம் கொடுத்த போது கூட எதுகை மோனையுடன் நாதமும் சந்தமும் கலந்து சாபம் கொடுத்தீர்கள். இப்படிப்பட்ட திறமை வாய்ந்த நீங்கள்தான் புண்ணியமூர்த்தியான ராமனின் திருவரலாற்றை மகாகாவியமாக படிக்க வேண்டுமென்றார். ஆக வால்மீகி முனிவருக்கு இராமாயணத்தை எழுத தூண்டியது இந்த பிரம்மனின் வார்த்தைகள். காரணம், சாபம் கொடுத்த பொழுது அவர் இலக்கிய நயத்தோடு கொடுத்ததான். அதன் அடிப்படையில் உருவானதுதான் வால்மீகி ராமாயணம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும்